வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லாத சமயங்கள்ல ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சுவையான காரசாரமான தக்காளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, இடியாப்பம், சப்பாத்தியோட ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதத்தோட வத்தல் இல்லைன்னா ஆம்லேட் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க அந்த தக்காளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியா கட் பண்ணது, நல்ல பழுத்த தக்காளி 4 பொடியா கட் பண்ணிக்கணும், 3/4 கப் துருவுன தேங்காய், 3 பல் பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு, கீரின பச்சை மிளகாய் 1, 1/4 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் துருவுன 3/4 கப் தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னா ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கணும், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு. இந்த மசாலாஸ் நல்லா பொரிஞ்ச உடனே கீரின பச்சை மிளகாய் 1, 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பொரிய விடணும். இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 3 பல்லு பூண்டை சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு 3/4 கப் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இது கூட கட் பண்ணி வச்சிருக்க 4 தக்காளியை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்ல பழுத்த சிவப்பு தக்காளியா சேர்த்தோன்னா நல்ல கலர் கொடுக்கும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். இப்ப பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த தக்காளியை அப்படியே கரண்டியில லைட்டா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். இது கூட 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் போறதுக்காக ஒரு 10 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடணும். இப்ப பாருங்க, அந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல் நல்லா போய் குழம்பு நல்லா திக்கா ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காயை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த மிக்சி ஜார்லயே ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து இந்த குழம்புல ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோன்னு மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். பாருங்க, குழம்பு இந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கணும். கடைசியா இதுல நம்ம கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான காரசாரமான தக்காளி குழம்பு தயாராயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் இந்த தக்காளி குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.